ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மங்களம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் இன்றைக்கி சாட்டர்டே லஞ்சுக்கு சூப்பராக ஒரு பொரிச்ச குழம்பு தான் வைக்க போகிறேன். பொரிச்ச குழம்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளி இல்லாமல் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு குருமா குழம்பு ஸ்டைலில் வைக்கிறது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்குலாம் இன்றைக்கி பிடிக்கும். சாட்டர்டே வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி அதை வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா. இது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பிடிக்கும் பசங்களுக்குன்றதுனால உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 1 போட்டிருக்கேன். கத்திரிக்காய் அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இது கருத்து போயிடுங்கிறதுனால லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் 2, 3 பெரிய தக்காளி, பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருவேன். 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னா 1 கை தேவையான அளவு. இப்போ கடாயை அடுப்பில் போட்டேன். இப்போ எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம தாளிப்புக்கு பட்டை, அன்னாசிப்பூ, கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய் இது மட்டும் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சோன்னா தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே போட்டால் நல்லா ப்ரௌன் ஆகிடும் கருவேப்பிலையும், அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போட்டேன். தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தோங்க, அதை மிக்சியில் அடித்து ஊற்றிட்டேன். சீக்கிரமே வதங்கிற மாதிரி போட்டால். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். ஸோ அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தேங்காயும் சோம்பு அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலே இந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போது பொடி எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஜஸ்ட்டு 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். இப்போ காய்கறி எல்லாம் போட்டுடலாம். முருங்கைக்காய், நான் உருளைக்கிழங்கு ஒரு பாதி வெந்தோடனே தான் கத்திரிக்காய் போடுவேன், இல்லைன்னா குழஞ்சிரும் கத்திரிக்காய். காய் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எல்லாம் கலந்து விட்டாச்சு. உப்பு போட்டுக்கோங்க. இந்த குழம்பு மத்தியானம் நம்ம போட்டுக்கிட்டு மீதி இருந்தால் நைட்டு சப்பாத்திக்குமே தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். அதுக்கான அளவு தான் இது. சைடில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் நான் உப்பு மங்க கொஞ்சம் காரம் போட்டு தாளித்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எண்ணெயை காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கடுகு போட்டுக்கலாம். இதில் மாங்காயில் உப்பு போட்டு ஆல்ரெடி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பொடிசாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதில் வச்சுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது நல்லெண்ணெய் போட்டு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே இந்த ஊற்றிடலாம். இப்போ குழம்பு பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இடையில நான் கத்திரிக்காயும் போட்டேன். எல்லாமே வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே நம்ம குழம்பு அருமையாக ரெடி ஆகிட்டு.
காய் எல்லாமே வந்துட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.